ஓகே நான் வரேன். என்னதான் நடக்குது மீனாட்சி? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல ஃபேஷியல் செட் ஆகலன்னு சொன்னா, அப்புறம் துணி சரியில்லைன்னு சொல்றா. உங்களுக்கு புரியலையாக்கா? அவ செட் ஆகலன்னு சொன்னா அர்ஜுன் மாமா அதுக்கு மறுப்பே சொல்லாம தலையாட்டிட்டு போறாரு. கடைசியில அர்ஜுன் மாமாக்கு உங்களை செட் ஆகலன்னு சொல்லி அவ இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அந்த வசுந்தராவோட ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கே. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா முடியலையே. சரி மீனாட்சி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி கிளம்புங்க. என்ன ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா பேசுறா? ஏய் என்ன மீனாட்சி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ற. சாப்பிட்டியான ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? நான் என்ன சப்ளையரா இல்ல சர்வரா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு? இது உங்க வீடு, நீங்களே சாப்பிட்டுக்க வேண்டியதானே? ஏய் இது என் வீடு இல்ல, நம்ம வீடு. சரி நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? தேவையில்லாம இப்படி கோவப்படுறா? கூல் டவுன் மீனாட்சி, கூல் டவுன். கூல். உங்களுக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை. என்ன மீனாட்சி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி என்ன எனக்கு உன் மேல அக்கறை இல்லாம போயிருச்சு? ஆபீஸ் போறேங்கிறேன், டிஃபன் சாப்பிடுறீங்களான்னு கேட்கலன்னு தானே கேட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். உங்களை எதுக்கு நான் கேட்கணும்? கீழே போனா வேலைக்காரங்க உங்களுக்கு ரெடியா சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். புருஷனுக்கு சாப்பாடு போடுறது பொண்டாட்டியோட கடமை தானே மீனாட்சி? ஆமா பெரிய கடமை. இந்த வீட்ல எனக்கு ரொம்ப தான் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. கடமையா கடமை? இத்தனை நாளா இந்த வீட்ல என்ன கேட்டா நீங்க சாப்பிட்டீங்க? இப்பதானே எனக்கு கல்யாணம் இருக்கு, பொண்டாட்டின்னு நீ வந்திருக்க, என்ன கேர் எடுத்து பார்க்க வேணாமா? இந்த உலகத்துல எல்லாத்தையும் பொண்டாட்டிங்க மட்டும் தான் கேர் பண்ணணும், புருஷங்க எதையும் கேர் பண்ண மாட்டீங்க. நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. டிஃபன் விஷயத்துக்கு போய் நீ இவ்வளவு பேச்சு பேசுற? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டியா மீனாட்சி? புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது. என்னால நடக்க முடியாது, எனக்கு கால் சரியில்லை, இதெல்லாம் குத்தி காட்டி தானே நான் நடக்க மாட்டேன்னு சொல்றீங்க? சச்சா மீனாட்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் உன்னை அப்படிலாம் நினைப்பனா? வேணாம் மீனாட்சி, நானே போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. மாமா குட் மார்னிங். ஐயோ, இவ பட்டன் போடாம இருந்தாதான் குட் மார்னிங் சொல்வா. பட்டன் தான் போட்டிருக்கே, இப்ப எதுக்கு குட் மார்னிங் சொல்றா? நட்சத்திரா, சட்ட பட்டன்லாம் கரெக்டா தான் இருக்கு. மீனாட்சி சரி பார்த்து தான் அனுப்புனா. ஐயோ மாமா, சட்ட பட்டனை சரி பண்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அத நெருக்கமா அப்படியே பக்கத்துல வந்து சரி பண்றதுதான் பெரிய விஷயம். அது இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில மீனாட்சியால பண்ண முடியாது, அது இந்த நட்சத்திரவால தான் பண்ண முடியும். நட்சத்திரா, இது வரைக்கும் நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். இப்போ உன் உதவி எனக்கு தேவையே இல்ல. ஐயோ மாமா, தேவையில்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது, ஆனா கண்ணு வேணும் வேணும்னு சொல்லுது மாமா. இத பாரு, ஜாஸ்தியா பேசாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். சரி மாமா, ஜாஸ்தியா பேசல, அளவா பேசுறேன். சரி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. நீ எதுக்கு எனக்கு டிஃபன்லாம் எடுத்து வைக்கிற? அட, நான் எடுத்து வைக்காம வேற யார் எடுத்து வைப்பா? பொடி. மாமா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எதை எதிர்பார்த்த? இப்ப நீங்க என்ன வாடி பொடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ அத்தை பொண்ணு, நான் உன் மாமா பையங்கிற உரிமையில கூப்பிட்டேன், அதுக்கு என்ன இப்போ? அதே உரிமையில தான் நான் இப்போ கூப்பிடுறேன். வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க வாங்க. சொன்னா கேளு நட்சத்திரா. இந்த பார், சொல்றத கேளு. மாமா, வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, சொல்றேன்ல உட்காருங்க. நட்சத்திரா, நீ எதுவும் பரிமாற வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி மாமா? ஒரு ஆம்பளை, அதுவும் மாமா பையன் சாப்பிடுறப்போ பரிமாறாம பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா?
சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்குல்ல மாமா? நான் தான் சமைச்சேன், உங்களுக்காக தான். ஐயோ மாமா, பார்த்து பொறுமையா. இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள புறையிறது பாரு. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இந்தாங்க. பொறை ஏறாம வேற என்ன பண்ணும் மாமா? நான் தான் உங்களை எந்நேரமும் நினைச்சிட்டு பக்கத்திலே இருக்கேனே. இங்க பாரு நட்சத்திரா, லூசு மாதிரி பேசாத. நீ எதுக்கு என்ன நினைக்கணும்? என்னை தவிர வேற யாரும் உங்களை நினைக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் நினைப்பேன் மாமா. அதான். ஐயோ மாமா, உங்களை என்ன தவிர வேற யாருமே நினைக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் உங்களை நினைப்பேன். அதனால தான் நினைக்கிறேன். நட்சத்திரா, கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? ஓகே மாமா. லஞ்சுக்கு என்ன பண்ணட்டும்? ஐயோ, இவ வேற பாத்துட்டாலே. எனக்கு லஞ்ச் எல்லாம் எதுவும் வேணா, நான் இன்னைக்கு வரதும். டிஃபன் நல்லாவே இல்ல. என்ன மாமா? ஐயோ மாமா, சாப்பிடுங்க மாமா. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நட்சத்திரா, நான் கிளம்பணும். மீனாட்சி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். குட் மார்னிங் மீனாட்சி. மாமாவை நீ கவனிக்கல, அதான் நான் கவனிச்சுக்கிட்டேன். வரட்டா? ஏண்டி இனியா, ம், நீ வர தோரணைய பார்த்தா ஏதோ பெரிய பெரிய திட்டம் வச்சிருப்ப போல இருக்கே. திட்டம்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இப்ப நான் அர்ஜுனோட வரேன்ல, எனக்கு இப்ப மரியாதையே தனிதான். அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா வரேன். பாக்கலாம் பாக்கலாம், போ போ போ. வாங்க வாங்க அர்ஜுன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வாங்க மேடம். இந்த மேரேஜ் கலெக்ஷன்ஸ் இப்படி போனா ரைட்ல இருக்கு சார். ஓகே, தேங்க் யூ. போங்க மேடம். இதெல்லாம் எடுத்து செல்ஃப்ல வச்சிருப்பா. ஓகே சார். இந்த டிசைன்லாம் முன்னாடி வச்சிருப்பா. இந்த ஆளை பாரு பாட்டி, நம்மள கண்டுக்கவே இல்ல. இதெல்லாம் அந்த ரேக்ல வச்சிருங்க. இதான் உனக்கு கொடுக்குற மரியாதையா? இப்ப எப்படி வரான்னு பாரு. இந்த பாரு, இரும்பு 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 காட்டு. என்ன பண்ற? இரும்புறேன் பாட்டி. இரும்புறியா? மொக்க மொக்க இரும்புற. இப்ப பாரு. ஐய, பாத்தி அடினியா உனக்கு கிடைக்கிற மரியாதைய? விடு பாட்டி, சாக போறவளுக்கு என்ன மரியாதை கிடைச்சா என்ன? அதை எப்படி விட முடியும்? இப்ப பாரு. யோ மேனேஜரே, பாக்குறத பாரு. மேடம் என்னைய வா. உன்னதான் டேமேஜரு, நீ தானே இங்க மேனேஜரு. ஏன் மேடம் இப்படி மரியாதை பேசிட்டு இருக்கீங்க? இந்த மரியாதை உனக்கு போதும். இந்த பாரு, இவ யார் தெரியுமா? அந்த அர்ஜுன் போறானே, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. நீ இவளை விட்டுட்டு அவளுக்கு போய் கோழ கும்பிடு போட்டுட்டு இருக்க. ஏன் எங்களை பார்த்தா உனக்கு கும்பிட தோணலையா? சாரி மேடம், அவங்க கூட வந்து எடுபடின்னு நினைச்சிட்டேன் மேடம். என்னது எடுபடியா? தொலைச்சு பாத்துக்க. ஏய், பரோட்டா காந்திமதினா சோசியல் மீடியாவே ஆடி போய் கிடக்குது. நான் உனக்கு எடுபடியா தெரியறேனா? ஆமா, நீ இந்த சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறியா? இங்க பாருங்க மேடம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னது தேவையில்லாத விஷயமா? தெருவுல சப்பானியா, தேருக்கு அச்சானியா? என்னையா நீ எதிர்த்து பேசுற? பாட்டி பாட்டி சும்மா இரு பாட்டி. இவனை விடக்கூடாதுடி. நீ எவ்வளோ பெரிய ஆளு, ஜேகேஆர் குடும்பத்து மருமக. உன்னை பார்த்து உனக்கு வணக்கம் வைக்காம போறானா? போலீஸ கூப்பிட்டு போய் கேஸ் கொடுத்துடலாம். பாட்டி, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன இந்த ஆள் ஒரு மாதிரியா பாக்குறான்? என்னடி உத்து உத்து பாக்குறான்? கூழ கும்பிடு போட போறான். பாரு பாரு பாரு. இதுக்கு முன்னாடி உங்களை பாண்டிச்சேரியில இருக்க எங்க பிரான்ச்ல பார்த்த மாதிரியே இருக்கே.
அங்க கூட ஏதோ ஒரு சேலைய அதெல்லாம் நான் இல்ல. பாட்டி, வா பாட்டி, போலாம். ஏய், என்னடி இந்த வா, பாண்டிச்சேரி? வா. ஏண்டி இனியா, என்னடி அவன் உன்னை பார்த்து ஏதோ பாண்டிச்சேரி புடவைங்கிறான், என்னடி விஷயம் சொல்லுடி. நீ பேசாம வர மாட்டியா? என்ன மாட்டி விட பாக்குறியா? உன் பூர்வீகம் பத்தி அவனுக்கு தெரியும் போல இருக்கு. பாத்துக்கோடி, பழக்க தோஷத்துல இங்க துணி கிணில கைய வச்சிடாத, தூக்கி அப்படியே உள்ள வச்சிருவானுங்க. அப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். ஐயோ பாட்டி, கண்ணு கெட்டின தூரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? இப்ப இந்த மாதிரி ஆபரேஷன்ல எல்லாம் இறங்க மாட்டேன். என்னது ஆபரேஷனா? ஆமா பாட்டி, திருட்டுக்கு எங்க பாஷையில டீசென்ட்டா ஆபரேஷன் சொல்லுவோம். விளக்கு மாத்து கட்ட வாடி. என்ன ஏதோ ரெண்டு பேரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. வாடி வா. உனக்கு மூக்கு அப்படியே வேர்த்து போச்சா? கல்யாணத்துக்கு பிறகு புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டா, நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேங்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். ஓஹோ பாட்டி, நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறீங்க போல. ஆமாமா, நல்ல விஷயம்தான். அர்ஜுன் நல்லா இருந்தா தானே இவன் நல்லா இருப்பா. ரொம்ப கஷ்டம். ஏய், என்ன எல்லாம் இங்க நின்னுட்டீங்க? அது இனியா, சொல்றத கேளு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது பசு. உன்னுடைய ஆசைய அவளுடைய ஆசையா மாத்திக்கிட்டா. அதனால அவ்வளவுதான் திருப்தி பட்டணும். உனக்கு என்னெல்லாம் டிசைன் பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துக்கோ. தம்பி தம்பி, ஆவூர்ல நிறுத்தின தேருக்கு தேவூர்லயா பாடி கட்ட முடியும்? இவ கல்யாணத்துக்கு இவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை எடுக்க முடியும். இனியா, பேஸ்மெண்ட்ல டெய்லர் இருப்பாரு. அவர் அழிச்சிட்டு வந்து இந்த ஊசில நல்ல நூலை போட்டு ஜமுக்கான் தைக்கிற மாதிரி வாய் இழுத்து வச்சு நல்லா தச்சு விட்டு வச்சுக்கோயேன். இந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. இவன் ஒருத்தன் ஒரு நாள் துப்பாக்கிங்கிறான், ஒரு நாள் ஊசிங்கிறான், அட்டங்க மாட்டான் போல இருக்கு. இனியா, இங்க புடவை செக்ஷன் எங்கன்னு கேளு, அப்படியே எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லு. சரி பாட்டி. வா. ஏய், நீ வா. சபா, பா சீக்கிரம் அந்த ஜூஸ கொண்டு வாங்கப்பா. சபா மேடம். பரவாயில்லையே, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். சாரி மேடம், யாருன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன். நீ எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்க, ஆனா ஞாபகம் தான் வச்சுக்கல, அவ்வளவுதான். என்ன மேடம்? ஒண்ணும் இல்ல. என்னது இது, சாத்துக்குடி ஜூஸ் இல்லையா? இல்ல மேடம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி மேடம். அம்மா, மீனாட்சி கிட்ட சொல்லாம கொள்ளாம வராமே, அவ தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டாளா? சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா. நாம என்ன திட்டம் போட்டா வந்தோம்? வீட்டுக்கு போற வழியில தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுக்கலான்னு வந்தோம். அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. அது புடவை செலக்ட் பண்றது பெரிய வேலைமா. மீனாட்சியோட டேஸ்ட்க்கு எடுக்கணும், அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குமா. பொண்டாட்டிக்கு புடவை எடுக்க தெரியாத அளவுல இருக்க நீ. ஏண்டா? அது அப்படி இல்லம்மா, சாதாரணமானா எடுத்துருவேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன், அதனாலதான் கொஞ்சம். சரி சரி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா. பிரதர் வாங்க சார். மேரேஜுக்கு புடவை எடுக்கணும், பெஸ்ட் கலெக்ஷன் எடுங்க. சரிங்க சார், எடுத்துறேன் சார். இரு பசு, இந்தா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. சார் நல்லா இருக்கு, ஆனா வேற கலர் இருந்தா நல்லா இருக்கும். சொல்லிட்டாங்க, வேற கலர் எடுங்க. அதை எடுங்க. சரிங்க சார். இது பாருங்க, இது பாருங்க, நல்லா இருக்கும். பசு இது பிடிச்சிருக்கா? சார் பரவாயில்ல, நீ ரெண்டும் ஒரே பேட்டர்னா இருக்கு, வேற பேட்டர்ன்ல பார்க்கலாம். வேற பேட்டர்ன். இது வேணா சார். அது எடுங்க, அதை எடுத்து ஓபன் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. பஸ் பாரு, இது எப்படி இருக்கு பாரு. சார் இந்த புடவை வேணா சார், வேற டிசைன் பார்க்கலாம். வேற ஏதாவது நல்ல கலெக்ஷன் தான் காமிங்களேன். இதோ காமிக்கிறேன். உனக்கு தான் இனியா, எல்லாமே உனக்கு தான். டேக் இட். பாத்துக்கலாமா? இந்த புடவை பாருங்க. நீ காட்டினது எதுவுமே நல்லா இல்ல. சை வருதுங்க பாரு. வாங்க மேடம், வாங்க சார். என்ன மாடல் வேணும்? பட்டு சாரி எடுக்கலாம்னு வந்திருக்கோம். ஓகே மேடம். பெஸ்ட் கலெக்ஷனா கொஞ்சம் காட்டுங்க. மேடம் இந்த கலெக்ஷன் பாருங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நல்லா பாருங்க மேடம். வேற கலர்ல இருந்தா காட்டுங்களேன். இத பாருங்க மேடம். இத பாருங்க சார், சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். பசு இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல.
என்ன இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த புடவை பாருங்க. சோ குட். பசு இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு அர்ஜுன் சார். இது எனக்கு பிடிச்சிருக்கு. பசுக்கு பிடிச்சிருக்கா? இனியா உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் வசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டீங்கல்ல. சோ வசுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணா இத பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். அந்த சாரி சேர்த்து பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். இது நல்லா இருக்குல்ல ஆனந்த்? நல்லா இருக்கு. மீனாட்சிக்கு கண்டிப்பா பிடிக்குமா? சரிப்பா, அப்ப இதையே பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சார் இந்தாங்க சார். டேக் இட். தேங்க்யூ மேடம். போலாமா? சே இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஜூஸ் சொல்லலாமா? ஆனந்த், அம்மா அது அர்ஜுன் மாதிரி இல்ல? உனக்கு ஓகே இல்ல இனியா? பிடிச்சிருக்கு அர்ஜுன். அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னையா நீ வேற, என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே. அர்ஜுன், அம்மா. ஐயோ ஐயோ அர்ஜுன், என்னப்பா புடவை கடையில நின்னுட்டு இருக்க? ஐயோ நான் காப்பாத்துறேன், நான் வரேன். வாங்க வாங்க வாங்க. தம்பி இந்த புடவை கடைய வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. இல்ல என்கிட்ட அப்ப அது இல்லையா? அதான் அதான் அதுதான் அதேதான் சார். கல்யாண வேட்டி சட்டை புடவை எல்லாமே எடுத்துட்டீங்க. வேற ஏதாவது பாக்குறீங்களா சார்? ஐயோ இவனை யாரா இப்ப கூப்பிட்டது? நீங்க போங்க, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். அர்ஜுன், சரிங்க சார். என்னப்பா இது? யாருக்கு கல்யாணம்? அம்மா அம்மா. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். பார்த்தியாடினியா நைஸா புடவை எடுக்கிற மாதிரி வந்துட்டு வசு இந்த வீல் சேருக்கும் தகவல் சொல்லிருக்கா. இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த கோண வாய்க்காரி எப்படி நடிக்கிறா பாரு. பாட்டி எனக்கு என்னமோ அப்படி தெரியல பாட்டி. அவளை பத்தி எனக்கு தெரியாதாடி. இவ பழைய சோத்திலேயே பாயசம் வைப்பாடி. இதெல்லாம் அவளுக்கு ஜுஜுபி. எனக்கு என்னமோ இவ தான் சொல்லிருப்பான்னு தோணுது. அர்ஜுன், என்னப்பா கேக்குறல்ல? அமைதியா இருந்தா எப்படி? யாருக்குப்பா கல்யாணம்? என்ன சொல்றது இப்போ? அது வந்து உத்தமனுக்கு கல்யாணம்மா. என்ன உத்தமனுக்கு கல்யாணமா? ஆமாமா, சிம்பிளா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிருக்காருமா. அவரு முறைப்படி உங்ககிட்ட வந்து சொல்வாருமா. என்னப்பா இது? ஏன் உத்தமன் இந்த மாதிரி அவசரப்படுறாரு? இந்த மாதிரி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிறத சமயத்துல தவிர்க்க முடியாதுதான். அத ஒழுங்கா 4 பேருக்கு சொல்லி நாகரிகமா ஒரு கோயில்ல வச்சாவது பண்ணலாமே. எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னாலே ஆகாதுப்பா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பெரிய தம்பி, அர்ஜுன் சார் இப்ப என்ன பண்ண போறீங்க? வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன பெரிய தம்பி பார்த்தா திரும்பிட்டீங்க? என்ன சின்ன தம்பி, அம்மா எல்லாரும் குடும்பத்தோட எங்க இருக்கீங்க? உங்க எல்லாரையும் எங்கெல்லாம் தேடுறது? அர்ஜென்ட்டா ஒரு கையெழுத்து ஒண்ணு வாங்க வேண்டியது இருந்தது. எங்க இருக்கீங்கன்னு தெரியல. சரி டிரைவருக்கு போன் பண்ணேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதா சொன்னாரு. நேரா கிளம்பி வந்துட்டேன். அம்மா 2 நாளா ஆபீஸ்ல ஹெக்டிக் ஒர்க். அதான் 2 நாளா வீட்டு பக்கம் வர முடியல. நல்லா இருக்கீங்களாமா? உத்தமன் உத்தமன் உத்தமன், உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். கோவமா? என்னம்மா, என்ன கோவம் மேல? உத்தமன், நீங்க இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததே ரொம்ப தப்பு. அதே மாதிரி இப்போ யாருக்கும் தெரியாம ரகசியமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதும் ரொம்ப தப்பு உத்தமன். ரிஜிஸ்டர் மேரேஜா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அது அது உத்தமன். பாட்டி நீ எதுவும் பேசி மாட்டி விட்டுறாத. பேசாம இருக்க. ஆமா ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. கல்யாணம் கல்யாணம் உங்களுக்கு தான். அப்புறம் ஆமா எனக்கு கல்யாணம் தான்.
என்ன தைரியம் இருந்தா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதும் இல்லாம அத துணிச்சலா தைரியமா என்கிட்டயே ஒத்துக்கிறீங்க. அர்ஜுன், உத்தமனை டீ ப்ரோமோட் பண்ணு. கண்டிப்பாமா. உத்தமன் இனிமே நம்ம மேனேஜர் கிடையாது, ஆபீஸ் பியூன். ஆமாமா. ஐயோ மா சொல்றது கேளுமா. ஆனந்த் வா. ஜாலி. ஏற்கனவே அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன இந்த சஃபாரியை போட்டுக்கிட்டு பெரிய ஆபீசர்னு நினப்பு வச்சாங்களா? ஆப்பு நீங்க எதிர்பார்க்கற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா போ போ. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? நானே வந்து ப்ரமோஷனுக்கு உங்ககிட்ட போராடிட்டு இருக்கேன். அம்மா என்ன டீ ப்ரோமோட் பண்ணிட்டு போறாங்க. உத்தமன் விடுங்க உத்தமன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா சொல்றது எதுவுமே நடக்காது. உங்களை நான் சேவ் பண்றேன், ஓகேவா? ஐயோ ரொம்ப ரொம்ப ஓகே தம்பி. உத்தமன் நல்ல வேலை, பெரிய பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்க உத்தமன். அப்போ டபுள் ப்ரமோஷன் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்.